நெல்லை மாவட்டம் டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் 9ஆம் வகுப்பு படிக்கும் 9ஆம் வகுப்பில் 2 மாணவர்களுக்கு இடையே இருக்கையில் அமர்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அவதூறாக பேசியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஆத்திரமடைந்த மாணவன் நேற்று பள்ளிக்கு வரும்போது புத்தக பையில் அருவாளை எடுத்துக்கொண்டு வந்து காலையில் பிரேயர் நடக்கும் நேரத்தில் வந்து மாணவன் முன்னே சென்று கொண்டிருக்கும்போது அந்த சக மாணவனை இந்த மாணவன் அருவாளால் முதுகில் வெட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை அருகில் இருந்த மற்றொரு மாணவன் தடுத்துள்ளார். அவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சிகிச்சைக்காக ஏர்வாடியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு டோனாவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது கொலை முயற்சி, பயங்கர ஆயுதத்தை கொண்டு வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக 2 பிரிவினர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த சக மாணவனை கைது செய்து நெல்லையில் உள்ள சீர்திருத்த கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த இது குறித்து இன்னும் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.